ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சரஸ்வதி பூஜை அப்படி முன்னிட்டு சும்மா அதோட பூஜை ஒன்று போட்டுது. இந்த பூஜைக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் சும்மா ஏற்றிருந்த ஒரு கொஞ்சம் மெட்டீரியல்ஸை எடுத்து வச்சு அப்படியே கொஞ்சம் பூஜை போட்டு முடிச்சிட்டேன். பட் அந்த மெட்டீரியல்ஸில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோஸில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் விசிட் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பெயிண்ட்டு டப்பா இதெல்லாம் விட்டுருவோம். பென்சில்ஸ், ஓகே, இதில் பார்த்தோம்னா ஸ்டேட்லர் பென்சிலு, தென் கிராஃபைட் பென்சில் எல்லாமே இருக்குது. பட் இதில் ஒரு கட்டு பென்சில் இருக்குது. இந்த பென்சிலை பார்த்திங்கன்னா எல்லாமே 2B பென்சில்ஸ் தான், மேக்ஸிமம் 2B பென்சில்ஸ் இருக்கும். தென் ஒரு சிலது HB பென்சில்ஸும் இருக்குது உள்ள. இது டோட்டலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணோம். இதெல்லாம் ஃபுல்லாக ஷார்ப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நிப்பு மட்டும் இருக்குல்லையே, அந்த நிப்பு மட்டும் வச்சு ஷார்ப் பண்ணி அதை யூஸ் பண்ணுவேன் நான். அதுக்காக இந்த பென்சில் வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, இது நிறைய இருக்குது, சும்மா ஜஸ்ட்டு ஒரு பாதின்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே என்கிட்ட இருக்குது. இது ஒரு கட்டு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் பென்சிலோட டஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த போர்ட்ரேட்டில் ஸ்மூத்து மர்ஜிங் பண்ணோலையே அதுக்காக இது யூஸ் பண்ணுறது. ஸோ இது HB பென்சில், ஆக்சுவலாக இது 2B பென்சிலு, கிராஃபைட் பென்சிலு, சார்கோல் கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது பேப்பர் கேஸ்டலில் இருக்கிற பென்சில். இது பேப்பர் கேஸ்டலோட ஷேடிங் பென்சில் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கியாச்சு, பட் அந்தளவுக்கு இது நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை அப்படின்றதுனால அப்படியே வச்சுருக்கேன், பெண்டிங்லேயே இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா இதை வேறு ஏதாவது ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ஒர்க்குக்காக அண்டு கிளாஸ் ஒர்க்குங்களுக்காக இந்த மாதிரி மேக்ஸிமம் யூஸ் பண்ணிப்பேன். இது எல்லாமே பார்த்தோம்னா எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் AB பென்சிலு. தென் இங்கே கொஞ்சம் பென்சில்ஸ் இருக்குது இந்த கவரில். சேம் இதே தான், பேப்பர் கேஸ்டில் தான், இதுவும் 8B பென்சில் தான். ஸோ இதுவும் ரஃப் ஸ்கெட்சுக்காக யூஸ் பண்ணுறது. அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம கிரிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக அதை சும்மா இருக்கணும். ஸோ வீடியோ போடணும் இல்லையா, அந்த மாதிரி வீடியோக்காக யூஸ் பண்ணிப்பேன். தென் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பென்சில்ஸ் நிறைய இருக்குது. இந்த சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தோம்னா கார்பன் பென்சில் சொல்லுவாங்க. அதாவது கிளாஸில் நம்ம மார்க்கர் பண்ணுவோம் இல்லையா, மார்க் பண்ணுறது, அதாவது கிளாஸ் பென்சில்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளாஸ் மார்க்கர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது கார்பன் பென்சில். ஆக்சுவலாக இதில் ஒயிட்டு, பிளாக் இருக்குது. இதில் ரெட்டு அண்டு எல்லோ இந்த மாதிரி கலர்ஸும் வருது. பட் எனக்கு அந்தளவுக்கு அது தேவைப்படாது. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாக் சார்ட் இருக்கு இல்லையா, பிளாக் சார்ட்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது ஒயிட் கலர் பென்சில்ஸ் எல்லாம். தென் இந்த பிளாக் பென்சில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் பென்சில் கிளாஸ்லேயும் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ஷீட்லேயே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்மளுக்கு சார்கோல் பென்சிலோட எஃபெக்ட்டுக்கு வரும். இந்த பென்சில்ஸ் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது கார்பன் பென்சில் சொல்லுவாங்க. இந்த கார்பன் பென்சிலை தாண்டி ஸோ இதில் நான் இந்த ஹோல்டரில் போட்டு வச்சுருக்கேன் பென்சில்ஸ். இது ஆக்சுவலாக சின்னதாகிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படி தூக்கி வேறு பாக்ஸஸில் போட்டு வச்சுடுவேன். ஓகே, ஸோ இது ஒரு பென்சில்ஸ், அதாவது யூஸ் பண்ணுற பென்சில்ஸ் இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தோம்னா கிராஃபைட் பென்சில் அப்படி சொல்லிட்டு இந்த பென்சில்ஸ் மேக்ஸிமம் எடுக்கிற பாருங்க இருக்குல்லையே, இது கிராஃபைட் பென்சில். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாமே கிராஃபைட் பென்சிலு. இதில் பார்த்தோம்னா எல்லாமே 2Bலேருந்து 12B பென்சில்ஸ் வரைக்கும் இருக்குது. சரி, 12B பென்சிலு உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். ஓகே, இது 12B பென்சிலு. இதில் பார்த்தோம்னா இவ்வளோ பென்சில்ஸும் கிராஃபைட் பென்சில் தான். இது எல்லாமே பார்த்தோம்னா போர்ட்ரேட்காக யூஸ் பண்ணுறது. போர்ட்ரேட்டில் நம்ம ஆர்டர் ஒர்க் வெளியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த போர்ட்ரேட் ஒர்க்குங்களுக்காக மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் பண்ணுறது தான். இது கம்மி தான், இதை விட அதிகமாகவே இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போர்ட்ரேட்டுங்களுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு இல்லை இது போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி பாருங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஷார்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இருக்குது, இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்குது. இது போல் இன்னும் நிறைய வாங்கி வச்சுட்டு அப்பப்போ தேவைப்படும் போது என்னென்ன பிராண்ட் வேணுமோ, என்னென்ன லெவல் வேணுமோ அது மாதிரி. இப்போ பார்த்தோம்னா 4B பென்சில் இருக்குது, 6B, 2B அண்டு 12B, 10B எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது கிராஃபைட் பென்சில்ஸு. இது போர்ட்ரேட்டுக்காக வெளியிலேருந்து ஆர்டர் ஒர்க் வரதுலேயே அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சார்கோல் பென்சில். சார்கோல் பென்சில் சொன்னாக்க கரிக்கட்டையிலேருந்து உருவாக்கினது தான் அது. சரி, இப்போ ஒரு 4 பென்சில்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தோம்னா 8B பென்சில்ஸ் தான் இருக்குது. ஓகே, இது எல்லாமே பார்த்தோம்னா ஸ்டெட்லர் பென்சில் சொல்லுவாங்க. இதுவும் ஸ்டெட்லர் பென்சில் தான். இந்த ஸ்டெட்லர் பென்சிலில் கிராஃபைட் இருக்குது, சார்கோல் இருக்குது. சார்கோல் பார்த்தோம்னா நம்ம போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரிஜினலாக நம்ம ஒரு காலேஜ் சேர்றோம், ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்றோம் அப்படின்னாக்கா சார்கோல் பென்சில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். சார்கோல் பென்சிலில் பண்ணாமல் தான் பிரிண்டட் மாதிரியே நம்மளுக்கு ஒரு போர்ட்ரேட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த பென்சில்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. சரி, இப்படி
அதோடைய நிப்புமே வந்து நல்லா பெருசாக இருக்கும், திக்காக ஐப்ரோ மாதிரி, கிட்டத்தட்ட லேடிஸுங்க யூஸ் பண்ணுற ஐப்ரோ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சார்கோல் பென்சில்ஸ் சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம கேம்லினில் பென்சில்ஸ், இந்த பென்சில்ஸ் நல்லா இருக்கும். அதாவது நார்மல் ஹெச்பி பென்சில் தான் இது, எதுவுமே நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது. ஹெச்பி பென்சில் தாண்டி 2B 6B 8B எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லெவல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இது சுப்ரீம் அப்படின்னு இருக்கும், கேம்லின் சுப்ரீம் பென்சில்ஸ் ஆக்சுவலாக இது பார்த்தோம்னா இந்த லெட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். பேப்பரில் வந்துட்டு அந்தளவுக்கு ட்ரா பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். அது இல்லாமல் சில இடத்துல மெஜ் பண்ணும்போது ஷேடிங் பண்ணிட்டு மெஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பென்சில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக இருக்கிற அந்த நட்டாச் பென்சில், கேம்லின் பென்சில், அந்த என்ன சொல்லுவோம் டோம்ஸு, அப்சரா பென்சில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கேம்லினில் இந்த பென்சில் நல்லாயிருக்கும். கேம்லினில் நிறைய பென்சில்ஸ் வருது. ஃபஸ்ட்டில் அந்த பூ போட்ட ஒயிட் கலர் பென்சில் ஒன்று இருக்கும், ஒயிட் கலரில் ஃபுல்லாக, மேலே வந்து பிங்க் கலரில் ரோஸ் போட்ட மாதிரி ஒரு ₹2 ₹3 அப்படின்ற மாதிரி விற்றுருப்பாங்க. ஸோ அந்த பென்சில்ஸை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, தென் ட்ரா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நான் ரப் ஸ்கெட்ச்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரப் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதுக்காக இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது பாக்ஸாகவே வாங்கி வச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு ₹5 இருந்தது, பாக்ஸ் வந்துட்டு ₹50 இருந்துச்சு. இப்போ இது ரேட்டு ஏறி இது ₹7 ₹8 கிட்ட வந்துடுச்சு. ஆக்சுவலாக நார்மல் பென்சில் தானா இதுவும். ஓகே, நெக்ஸ்ட் பென்சில் பார்த்தோம்னா இது வந்துட்டு கேம்லினில் ஷேடிங் பென்சில் சொல்லுவாங்க. அந்த பாக்ஸாக வரும் இல்லையா, கேம்லினில் ஷேடிங் பென்சில் பாக்ஸு. அந்த பாக்ஸில் நான் காட்டுறேன் பாக்ஸோட இது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது 10B ஹெச்பிலேருந்து இந்த ஒரு 10B இருக்குது, இது ஹெச்பி. 10B ஹெச்பி நார்மல் பென்சில்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது வந்து நிப்பு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணோம், போர்ட்ரேட்டில் நம்ம ஷேட் பண்ணுவோம் இல்லையா, பேக் ட்ராப்பு ஷேட் பண்ணுறது, அந்த ஸ்மூத்னஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது தான். இப்போ எங்கே இருக்க ஷார்ப்னருக்கு வருவோம். ஷார்ப்னர் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா இது வந்துட்டு குட்டியான பென்சில்ஸ் இல்லையா, ஷார்ப்னர் ஆக்சுவலாக இது குட்டியான ஷார்ப்னர். இது வந்துட்டு கலர் பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா சின்னதாக இருந்ததுன்னா அந்த ஷார்ப்னர் கலர் பென்சில்ஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கலர் பென்சில்ஸ் ரொம்ப லென்த்தாக நம்ம ஷார்ப் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி உடஞ்சிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஷார்ட்டான ஷார்ப்னர். இந்த ஷார்ப்னரை வச்சு தான் கலர் பென்சில்ஸ் மேக்ஸிமம் ஷார்ப் பண்ணிப்பேன். இதை தாண்டி பார்த்தோம்னா இங்கே ஒரு பென்சில் ஷார்ப்னர் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கலர் பென்சில் ஷார்ப் பண்ணுறது சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக ₹5 தான் இந்த ஷார்ப்னரே, நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வந்தேன் ஒரு இடத்துலேருந்து. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இது கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 7 மந்த்துக்கிட்ட மேலே ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது வாங்கி. ஆனால் இன்னி வரைக்கும் ஷார்ப்பாகவே இருக்குது. நான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. மற்ற ஷார்ப்னர்லாம் ஒரு கொஞ்ச நாள் தான் ஷார்ப் பண்ணோம்னா ஸ்ட்ரக் ஆகி ஒரு மாதிரி அதோடைய ஷார்ப் போயிடும். அப்புறம் அது ஒரு மாதிரி ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் ஷார்ப்னரு. தென் இது பார்த்தோம்னா நம்ம நார்மலாக ஹெச்பி பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சில் இருந்தால் நல்ல லென்த்தாக நிப்பு வரணும் அப்படின்னு இந்த ஷார்ப்னர் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நிப்பு லென்த்தாக இருந்தால் தான் நம்மளால் ஷேட் பண்ண முடியும். அதுக்காக பெரிய ஷார்ப்னரை யூஸ் பண்ணுறது. அப்புறம் இங்கே ஒரு நட்டு ஒன்று இருக்குது தெரியுங்களா, இது நட்டு ஆக்சுவலாக பார்த்தோம்னா போல்டு மாதிரி இருக்கும். இது போல்டெல்லாம் கிடையாது. இது எப்படி திருப்பணும்னா இதுவும் ஷார்ப்னர் தான். இது கத்தார்லேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான், கிஷோர் அப்படி சொல்லிட்டு அவன் நண்பர். ஸோ அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இதுவும் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு. கலர் பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ஷார்ப்பாக இருக்குது பலமாக. இதை தாண்டி இதுவும் ஷார்ப்னர் தான், 2-in-1 ஷார்ப்னர், 3-in-1 ஷார்ப்னர் சொல்லுவாங்க. டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே இன்னும் பேக் கூட ஓப்பன் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இனிமேல் தான் ஓப்பன் பண்ணணும். இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு லெட் பென்சிலோட அந்த நிப் இருக்கு இல்லையா, இதுதான் மேக்ஸிமம் இதில் 2B HB அப்படின்ட்டு அந்த 0.7 0.5 இதெல்லாம் இருக்கு இல்லையா. நல்லா மைன்யூட்டான ட்ராயிங் பண்ணும்போது நம்ம போர்ட்ரேட் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ட்ரேட் ஒர்க்குங்களில் பென்சில் ஷேடிங் பண்ணிவிட்டு இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த மைன்யூட்டான ஒர்க்குங்களை மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே அந்த லெட் பென்சிலோட நிப்புங்க தான். இது பார்த்தோம்னா நம்ம ஸ்டெட்லர் பென்சிலோட பிராண்ட் ஆக்சுவலாக இது 2B பென்சில், அதாவது 2B லெவலில் ஒர்க் பண்ணோம். 0.5 பென்சில் இது 50 பீஸ். ஆக்சுவலாக இது வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான், ஃப்ரெண்டு தான். இதுவும் அவர்கிட்ட வந்து ஆட்டை போட்டது. ஆக்சுவலாக அவங்ககிட்ட கொடுக்க முடியாதா, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிடிங்கி வச்சுட்டேன். ஓகே, பார்க்கறது நல்லா இருக்குல்ல. இந்த நிப்பை வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தோம்னா லெட் பென்சில்ஸு. இந்த லெட் பென்சில்ஸில் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். அப்பப்போ இதை தேடுறதுக்கே நம்ம சரியாக இருக்கும் கரெக்டாக. பட் இது ஒரு லெட் பென்சில் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான். தென் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸ்டாப்லர் பின்னு,
அப்புறம் அந்த பஞ்சிங் மிஷினு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு போர்ட்ரேட் ஆர்ட் ஒர்க் வாங்குறோம் இல்லையா, அதுங்களில் பஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க்குங்களை வந்து சேஃபாக நம்ம ரன் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இது. தென் எரேசஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது, காட்டுறேன். பென்சில்ஸ்லேயே இன்னும் லிஸ்ட்டு முடியல. ஆக்சுவலாக இதுதான் அந்த கேம்லினோட நான் சொன்னேன் இல்லையா இந்த பென்சில், இந்த நார்மல் பென்சிலோட அது எப்படின்னா கேம்லின் சுப்ரீம் பென்சில்னு சொல்லுவாங்க. இது இந்த பென்சிலோட பிராண்டு பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி மாறிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நம்ம பாக்ஸாகவே வாங்கி வச்சிடுறது, ஏன்னா இது சம்டைம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. அந்த அளவுக்கு கிடைக்கிற இடத்துல டக்குனு பாக்ஸை வாங்கி அப்படியே ஃபில் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். சரி, இந்த பென்சில்ஸு இதுவும் அதே தான், சுப்ரீம் பென்சில், கேம்லின் சுப்ரீம் பென்சில் சொல்லுவாங்க. இது அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இதை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1-2 எல்லாம் வாங்குகிற பழக்கமெல்லாம் கிடையாது. பாக்ஸாக வாங்கி எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணி இந்த உள்ளே வச்சுருக்கேன், காட்டுறாருங்க. இப்போதைக்கு ஒரு 3-4 பாக்ஸஸ் இருந்தது, எல்லாம் என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இதோ ஒரு 3 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா போர்ட்ரேட்காக அடிக்கடி நம்ம போய்ட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது, இல்லை கிடைக்கிறது ரேரு, அதனால தான் வாங்கி வச்சுருந்தேன். இது நார்மலாக அப்சரா பிளாட்டினம் அப்படி சொல்லுவாங்களே, இது நல்லாயிருக்கும் குட்டி பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த பென்சில்ஸ் தான் ஃப்ரீ டைமில் நம்மளை ஷார்ப் பண்ணி அழகாக பண்ணுறதுக்கு ரப் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அந்த ரப் ஸ்கெட்ச்காக இது யூஸ் பண்ணலாம். நல்ல பெரிய பெரிய பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மீடியம் டோனில் யூஸ் ஆகும் இது. ஓகே, தென் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வருவோம். இதுதான் பிளெண்டிங் ஸ்டம்ப்னு சொல்லுவோம். நிறைய பேர் இது பென்சில், ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறீங்களா, என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது ஒயிட் கலர் பென்சில் கிடையாது, இதுக்கு பேர் பிளெண்டிங் ஸ்டம்ப்பு. இது பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ தனியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு பிளெண்டிங் ஸ்டம்ப்பு நம்ம பென்சில் ஷேடிங்க்காக, மெச்சிங்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது கூட வந்துட்டு ஒரு எம்ரி ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா, சாண்ட் பேப்பர் சொல்லுவாங்க, அந்த பேப்பரை வச்சு தான் இதை ஷார்ப் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ஒரு சைடு இருக்கட்டும். அப்படியே சைடில் பார்த்தோம்னா இது ஒரு எரேசர், நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய ஷாப்புங்களில் பார்த்துருப்பீங்க, ரெக்டாக்டபிள் எரேசர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா 25 ருபீஸில் இருக்குது, 30 ருபீஸில் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்குது. நான் அப்பப்போ கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறதுனால ஸோ இது நல்லா கொஞ்சம் இந்த என்ன சொல்லுவோம், ட்ராயிங் புக்குங்களில் ட்ரா பண்ணுறதுக்கு பெரிய ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் ஆகாது அந்தளவுக்கு, சும்மா சின்ன சின்ன ட்ரிக்குங்களுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது ஒரு 3 பேக் இருக்குது, அவ்வளோதான். 25 ருபீஸ் இருக்கும் போது வாங்கி வச்சது, இப்போ 30 ருபீஸ் அப்படி தாண்டி போயிட்டு தான் இருக்குது. ஓகே, இது ஒரு எரேசர். இந்த எரேசரை தாண்டி பார்த்தோம்னா க்ளே எரேசர் சொல்லுவாங்க இல்லையா, நீடட் எரேசர். ஆக்சுவலாக இது நீடட் எரேசர். இது போர்ட்ரேட்டில் முக்கியமாக இது இல்லாமல் அந்த போர்ட்ரேட்டை பண்ண முடியுமான்னு அந்தளவுக்கு டவுட் தான். ஏன்னா இது இல்லாமல் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ மைன்யூட்டாக ரியலிஸ்டிக்காக ட்ராயிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எரேசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது க்ளே மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக இன்னும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன், யூஸ் பண்ணாதது தான் அங்கே மேக்ஸிமம் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, இது நீடட் எரேசர் சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா பென்சில் எரேசர். இது பென்சில் எரேசர். ஓகே, பார்க்குறதுக்கு நார்மலாக இந்த பென்சில் மார்க்கர் மாதிரி இருக்கும் இல்லையா, சாரி அது என்ன கிளாஸ் மார்க்கர் மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் அது கிடையாது. இது எரேசர். இந்த லெட்டு பார்த்தோம்னா எரேசர். ஓகே, இதுவும் வந்துட்டு கம்மி ரேட்டில் தான் இருந்தது, 80 ருபீஸ் சம்திங் ஏதோ இருந்தது, இப்போ 120 கிட்ட வந்துடுச்சு ரேட்டு. ஸோ அப்போ வாங்கி வச்சு தான். இது அந்தளவுக்கு ஒர்த்து தான். எப்படி சொல், போர்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும், நல்லா மைன்யூட்டாக ஷேட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கு பேர் பென்சில் எரேசர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா மோனோ ஜீரோ எரேசர். இங்கேயே கொடுத்துருக்காங்களே மோனோ ஜீரோ எரேசருக்கான அந்த லெட்டு. இதுக்குள்ளே 2 லெட் இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இங்கே இருக்குல்லையா, இதுதான். இது மோனோ ஜீரோ எரேசர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா 380 ருபீஸ். இது ஆக்சுவலாக இதோடைய எரேசரோட ரேட்டு 380 அப்போவே. இப்போ 400 தாண்டி வந்துட்டுருக்கும். சரி, இதுக்குள்ளே லெட் இருக்கும். ஓகே, லெட் மீன்ஸ் எரேசர் இருக்கும் இதுக்குள்ளே. இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒர்த்து தான். இது வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஹேர் ஸ்டைலில் அந்த லைட்டிங்லாம் கொடுக்கறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நிறைய பேர் தெரிஞ்ச ஒன்று தான், இது எலக்ட்ரானிக் எரேசர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மிஷின் ரோல் ஆகும், சத்தவதா அவ்வளோதான். ஓகே, இதுதான். இது வந்துட்டு லெட் எரேசர், சாரி எலக்ட்ரானிக் எரேசர்னு சொல்லுவாங்க. இது பேட்டரி 2 போட்டு இது யூஸ் பண்ணணும். இதோடைய பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன், பட் இதில் ஆட் பண்ணலை. ஸோ அப்புறமா காட்டுறேன் இதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒயிட்னர் 2 வாங்கி வச்சுருக்கேன். ஒயிட்னர் எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஆயில் பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அதில் ஒயிட்னர் வச்சுக்கிறதுக்கு. தென் இந்த போர்ட்ரேட் ஒர்க் பண்ணும்போது அந்த போர்ட்ரேட்டில் நம்மளுக்கு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, ஜுவல்ஸுக்கோட ஹைலைட் வைக்கிறதுக்காக இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, தென் பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மல் எரேசர்ஸ் இருக்கு இல்லையா, இது 5 ருபீஸ் எரேசரு. இது அப்சராவில் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பிராண்டட் நல்லாயிருக்கும். கொஞ்சம்
எப்படின்னா இந்த கலர் எரேசர் வாங்குறத விட இந்த மாதிரி எரேசர் வாங்குறது ரொம்ப பெஸ்ட் ஒன்று. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா ஸ்மூத்தாக இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்மூத்தாக அமரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. எரேசர் எப்பவுமே வாங்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிடுறீங்க. அப்படிலாம் கிடையாது. எரேசரை ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்மூத்தாக அமரணும். அந்த மாதிரி எரேசர்ஸ் தான் பார்த்து வாங்க. இது மேக்ஸிமம் அப்சராவில் எனக்கு நல்லாயிருக்கும், பிடிக்கும். அப்சராவில் இந்த கேம்லியில் இந்த மாதிரி எரேசர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மெட்டீரியல் நல்லாயிருக்கும். அதில் இந்த அப்சராவில் எரேசர் சூப்பராக இருக்குது. தென் இது தெரியும் இல்லையா நம்மளுக்கு, பேஸ்டிக்கு கிராஃப்ட் ஐட்டம்காக யூஸ் பண்ணுறது. அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னாக்கா ஓகே இப்போ கீழே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு ட்ரை பேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது பிளாக்லேயும் இருக்கும், க்ரேலையும் இருக்கும், ஒயிட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா இது சாக் பீஸ் பவுடர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சாக் பீஸ் தான், கிட்டத்தட்ட சாக் பீஸ்னால் சொல்ல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது தான் ஓகே. இதெல்லாம் ட்ரை பேஸ்டல். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த எப்படி சொல்கிறது, ஆயில் பேஸ்டலுக்கு ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பெரிய ஒர்க்குங்க பண்ணும்போது ஹைலைட் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக வாங்கி வைக்கிறது. இது அப்போது 25 ருபீஸு, இப்போ 30-40 கிட்ட சம்திங் வந்துடுச்சு. இல்லை அப்போது 33. ஆக்சுவலாக இது பிளாக் வந்து 25, ஒயிட்டு 33 ருபீஸில் இருந்துச்சு. இப்போ அதிக ரேட்டாகவே வந்துட்டுருக்கோம். இது ஸ்கெட்ச் பென், பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வாங்கி வச்சுருப்பேன். இது எதுக்கு அப்படி பார்த்தோம்னா, நம்ம ஆயில் பேஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் கண்டிப்பாக தேவை. பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் மட்டும் தனியாக கிடைக்கிறது ரேரு. ஸோ இது ஒரு இடத்துல கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து வாங்கி இருந்து வச்சுட்டேன். ஸோ அடிக்கடி இந்த ஆயில் பேஸ்ட்டில் பிளாக் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் பண்ணணும் அப்படிங்கும்போது சடனாக இந்த ஒரு கலருக்காக நம்ம பெரிய பேக்கே வாங்க முடியாது. எல்லா கலர்ஸும் சேர்த்து பெரிய பேக்கே வாங்க முடியாது. அதனால் செப்பரேட்டாக தான் வாங்கி வச்சுருக்கேன். பென்சில்ஸு டோம்ஸில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, கலர் பென்சிலில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது நல்லாயிருக்கும், பிகினர்ஸ் எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இது நல்லாயிருக்கும் சீரியஸாகவே. பிகினர்ஸுக்கு கலர் பென்சில் அப்படின்னாக்கா அது இது தான். நம்மளுக்கு அப்சரா, வேறு இந்த என்ன சொல்லுவாங்க, பேப்பர் கேஸ்டலில் 2-in-1 கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸை விட இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சீரியஸாக சூப்பராக இருக்குது. பிகினர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இதோடைய கலர்ஸை நம்ம யூஸ் பண்ண டெவலப் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு இது எப்படி சொல்கிறது, சைனிங்காகவும் இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். கலர்ஸ் நல்லா பிரைட்டாக இருந்துச்சுனாக்கா தான் நம்மளுக்கு அந்த கலர் பென்சிலோட எஃபெக்டே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. நம்மளுக்கு நடராஜிலலாம் பார்த்தோம்னா பிரைட்னஸ் கிடைக்காது, ரொம்ப கம்மி பிரைட்னஸாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இதை நான் காட்டுறேன், ஒர்க்குங்கெல்லாம் காட்டுறேன். ஆல்ரெடி இதில் நான் ட்ராப் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா கலர் பென்சில்ஸ்க்கு அவன் ஷார்ப்னர் கொடுத்துருப்பான் பாருங்களேன். ஷார்ப்னரே ஸ்மால் சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப பிக் சைஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்மால் சைஸாக ஷார்ப் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னலையா, ஷார்ப்னர் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன ஷார்ப்னராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுக்காக தான். ஸோ இது வந்துட்டு கலர் பென்சிலுக்காக யூஸ் பண்ணிக்கிறது, போர்ட்ரைட்காக, சின்ன சின்ன ட்ராயிங்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இதை தாண்டி பார்த்தோம்னா இது எடுத்துப்போம், கிளிப்பு. நம்ம பென்சில் போர்ட்ரைட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு பேர் பைண்டிங் கிளிப்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே கூடையே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. எங்கேயாச்சும் ஒன்று போகணுன்னா பேட் ஒன்று கிளிப் பண்ணி மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு பாக்ஸஸாகவே அப்படியே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பெண்ணுக்கு வந்துடுவோம். பென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே நார்மல் பென்னாக தான் இருக்கும். ஒரு சில பென்னுஸ் மட்டும் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம்னா எங்கள் ஸ்கூலில் விபி மேம் கொடுத்தது, அவங்ககிட்டருந்து வாங்கி வச்சுது. அப்படியே சரி இருக்கட்டுமே, யூஸ் பண்ண வேண்டாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வச்சுட்டு ஒரு சில பென்சில்ஸ் எல்லாம் பெண்ணுங்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுங்களெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை, அப்படியே இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம கலர் போர்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, கலர் பென்சில்ஸில் போர்ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜுவல்ஸ்க்கு, இந்த ட்ரெஸ்ஸோட பார்டருக்கு, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த கலர்ஸுங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இது ஒரு கலர் மட்டும் இல்லை, எல்லா கலர்ஸுமே இருக்குது. பட் இப்போதைக்கு நான் இது ஒரு கலர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது பிங்க் கலரில் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி கலர்ஸுங்களும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே,